ஹீரோயின் இங்கே புதுசாக கல்யாணம் ஆகி அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராங்க. ஆனால் அவங்க வீட்டில் சொல்லிடுறாங்க நல்ல நாள் பார்த்து தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் வைக்க முடியும்னு. ஒரு நாள் அவங்க மிக்ஸி அரைச்சிக்கிட்டு இருக்கும் போது மாவு அவங்க மேலே கொட்டிடுது. அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் கதவு தானாக ஓப்பன் ஆகி யாரோ பார்க்குற மாதிரி இருக்கு. அப்போ ஹஸ்பண்ட் வந்து கட்டி பிடிச்ச உடனே இவர் தான் போலன்னு அவங்களும் நினைக்கிறாங்க. ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்ட் கூட சேரக்கூடாதுன்னு அவங்க மாமியார் கூட தான் தூங்கிட்டு இருக்காங்க. நைட் ஏதோ சத்தம் கேட்டு எந்திரிச்சு வீட்டுக்கு வெளியே வந்தா சரி அவங்க புருஷனையாவது பார்க்க போலான்னு பார்க்குறாங்க. ஏதோ சிகரெட் ஸ்மெல் வருது. அவங்க ஒருவேளை புருஷனாக தான் இருப்பாருன்னு போய் பார்த்தா அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் சில விஷயம்லாம் அமானுஷமாக நடக்குது. பாத்ரூமோட மூடி தானே திறந்து மூடுறதை அவங்க பார்க்குறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவங்க புடவை யாரோ தொடர மாதிரி இருக்கு. ஹஸ்பண்ட் தான் போலன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃப்ரீயாக விட்டுடுறாங்க. ஹீரோயினை பார்க்கறதுக்காக பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு லேடியும் ஒரு சின்ன பையனும் வந்திருக்காங்க. இவங்க 2 பேர் உள்ளே பேசிட்டு இருக்க சமயத்தில் அந்த பையன் கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் இருக்க ஜாய்ஸ்டிக்கும் அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்கு. டக்குன்னு கொஞ்ச நேரத்தில் ஏதோ சத்தம் கேட்குது. என்னன்னு வெளியில் அலறிட்டு வந்து பார்த்தா சின்ன பையன் ஃபேனை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். சின்ன பையனை அவங்க அம்மா அதட்டி அங்கேருந்து கூட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு நாள் நைட்டு அவங்க ஹஸ்பண்ட் வர லேட் ஆகிடுது. இவங்களுக்கு அசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு பெட்டில் படுத்து தூங்கிடுறாங்க. அப்போ அந்த பெட்டு கவர் அப்படியே மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா அந்த பேய் இந்த பொண்ணு அடையிறதுக்காக பக்கத்தில் வந்து படுக்குது. இவங்களும் அதை பார்த்து அலறி போயிடுறாங்க.